தமிழக பாஜக தலைவராக நயினார் நியமிக்கப்பட்டதில் இருந்தே அண்ணாமலையின் மவுசு கட்சியில் குறைய தொடங்கியதாக கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. எனவே அவர் தனக்கான தனி ரூட்டை எடுக்க தொடங்கியுள்ளதாகவும் இதனால் டெல்லி தலைமை கடும் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை தனி ரூட் எடுத்திருப்பது உண்மையா? விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2021ஆம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை தலைமையின் கீழ் பாஜக அதிவேக வளர்ச்சியடைந்து வருவதாக சோசியல் மீடியாக்களில் வைரலானது. அண்ணாமலை தலைவரான பிறகுதான் அவரை ப்ரமோஷன் செய்து கொள்ள ஏராளமான சோசியல் மீடியா அக்கவுண்டுகள் உருவாக்கப்பட்டன. பாஜகவின் IT அணி என்பதை காட்டிலும் அண்ணாமலை தனக்கென ஒரு வார் ரூமை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. இந்த வார் ரூம் மூலம் அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் குறிவைக்கப்பட்டு கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டதாகவும் இதனை காயத்ரி ரகுராம், CT நிர்மல்குமார் போன்றோர் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியிருந்தனர் என்றும் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் தலைவர் பதவிக்காலம் முடிந்து புதிய தலைவராக நயினார் நியமனம் செய்யப்பட்ட பிறகும் இந்த வார் ரூம்கள் அதிமுக மீதான தாக்குதலை நிறுத்திய பாடில்லை. இந்த நிலையில் படாத பாடுபட்டு மீண்டும் அதிமுக கூட்டணியை உருவாக்கியிருக்கும் பாஜக டெல்லி தலைமைக்கு அண்ணாமலையின் வார் ரூம் பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதிமுக தொடர்பாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தொடர்பாகவும் அண்ணாமலை வார் ரூம் மூலம் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறது. இதனால் கூட்டணியில் விரிசல் விழும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, நயினார் ஏற்பாடு செய்யும் எந்த நிகழ்விலும் சரி, பாஜகவினரின் எந்த முக்கிய நிகழ்விலும் அண்ணாமலை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது பாஜகவின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசனின் 80வது பிறந்த நாளான சதாபிஷேக விழா கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி பாகுபாடின்றி பலரும் கலந்து கொண்டனர். முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் கூட முன்னதாக இல கணேசன் வீட்டிற்கு சென்று வாழ்த்துவிட்டு வந்திருந்தார். பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் ஆஜராகி இருந்த நிலையில் அண்ணாமலை மட்டும் மிஸ் ஆகியிருந்ததாக கூறப்படுகிறது. என்னவென்று விசாரித்த போது அண்ணாமலை கோடை விடுமுறைக்காக சிங்கப்பூரில் உள்ள செந்தோசா தீவுக்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் என்று கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், டெல்லி தலைமைக்கு கூட தெரியாத வகையில் எந்த தகவலையும் சொல்லாமல் அண்ணாமலை தன்னுடைய சிங்கப்பூர் பயணத்தை படு சீக்கிரட்டாக வைத்திருக்கிறாராம். இது தலைமையின் காதுகளை எட்டவே தொடர்ச்சியாக தமிழக பாஜகவின் முக்கிய நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வருவதோடு தனி ரூட் எடுக்க தொடங்கி இருக்கிறாராம் அண்ணாமலை. இதனால் டெல்லி தலைமை முகமெல்லாம் சிவந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்ன நேரடி ரூட் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை என்று விசாரித்த போது பாஜகவில் உள்ள தனது ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து ஒரு புதிய யோசனையில் அண்ணாமலை இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். விரைவிலேயே இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.